கைவினை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த மாதிரி அழகான ஒரு கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி சாதாரண கிரானி ஸ்கொயர் தான், அதே இதில் நடுவில் அப்படி பூ மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இது ஒரு விதமான கிரானி ஸ்கொயர். இந்த கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ஸ்லிங் பேக் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு வந்து நீங்க ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே மட்டும் தெரிஞ்சிருந்தனாலே போதும். இந்த பேக்கை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து முடிச்சிடலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் ரொம்ப காம்பேக்டாக வந்து பண்ணியிருக்கேன். பக்கத்தில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது இல்லை குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண முடியும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான நம்ம அளவில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி வாங்க இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சென்டர் பண்ணுறதுக்கு நான் அதே ப்ரௌன் கலர் ஏன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு 4 செயின் போடலாம். இங்கே வந்து நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் மேஜிக் ரிங் பதிலாக நம்ம ஒரு 4 செயின் போட்டுக்கலாம். இப்போ நான் 4 செயின் போட்டிருக்கேன். 4 செயின் போட்டதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட செயின் அதுக்குள்ளே விட்டு அப்படியே அந்த நூலை வெளியில் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்குது நமக்கு. இந்த இடத்துல இருக்குது, இது இல்லை, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அதில் தான் வேலை செய்ய போகிறோம். அதனால் ஒரு செயின் போட்டுக்கலாம் செக்யூர் பண்ணுறதுக்காக. இப்போது இதுக்குள்ளே நம்ம 15 டபுள் க்ரோஷே போட போகிறோம். டபுள் க்ரோஷேக்கே எப்போயுமே 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் செயின் 3 போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. போட்டுட்டு இதுக்குள்ளே விட்டு ஒரே ஹோல் தான், இதேக்குள்ளே விட்டு நம்ம ஒரு 15 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டதுமே ஸ்லிச் மார்க்கர் வச்சு அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரவுண்ட் முடிச்சு வரப்போ நமக்கு கரெக்டாக தெரியும் அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக எண்ணிக்கோங்க. இதில் 15 டபுள் க்ரோஷே போட்டுட்டோமான்னு. அதுக்கப்புறமா ஸ்டிச் மார்க்கரை எடுத்துடலாம். ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்த தையலில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ அதே இடத்துல ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் அதே கலர் தான் இப்போ வந்து அடுத்த ரவுண்டுக்கு, இப்போ வந்து இந்த ரவுண்டு நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததான் இந்த ரவுண்டு போட போகிறோம். இந்த பஃப் ஸ்டிச் இருக்குல்ல, இது போட போகிறோம். ஸோ நீங்கள் அதே கலரில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்குமே 3 செயின் போட்டுக்கலாம். நம்ம இங்கே 3 செயின் போட்டதுக்கப்புறமா பக்கத்தில் அதே இடத்துல ஹூக்குள்ளே விட்டு நல்லா இது உயரத்துக்கு இழுத்துக்கோங்க. திரும்பவும் நூல் இன்னொரு தடவை சுற்றி உள்ள ஒரு தடவை விடலாம். 2வது தடவை டபுள் க்ரோஷே போடுற மாதிரி தான். திரும்பவும் ஒரு தடவை சுற்றி உள்ளே விடலாம். 3, இன்னொரு தடவையும் சுற்றி உள்ளே விடலாம். 4. இப்போ நம்ம 4 தடவை உள்ளே விட்டு வெளியில் இழுத்துருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதில் வெளியில் இழுத்துடலாம். வெளியில் இழுத்ததுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம் செக்யூர் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பஃப் ஸ்டிச் போட போகிறோம். இது பேர் தான் பஃப் ஸ்டிச். அது போட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு செயின் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே செயின்குள்ளே உள்ளே விட்டு வெளியில் இழுக்கலாம். இப்போது இதில் என்ன நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், அந்த ஹைட்டு தான் வந்து நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். வெளியில் இழுத்தாச்சு ஒரு தடவை, 2 தடவை, 3, 4 தடவை அதே இடத்துல தான் விட்டுருக்கோம். விட்டுட்டு வெளியில் இழுத்துட்டு ஒரு செயின். ஸோ இப்போ இதுதான் பஃப் ஸ்டிச். இதை சுற்றியுமே நம்ம போட போகிறோம். மொத்தமாக நமக்கு ஃபஸ்ட்டு 15 டபுள் க்ரோஷே போட்டிருக்கறனால நமக்கு 15 பஃப் ஸ்டிச் வந்து இதில் கிடைக்கும். ஸோ நான் அதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பஃப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. நமக்கு மொத்தமாக 15 பஃப் ஸ்டிச் இருக்கணும். இப்போது செயின் 3 போட்டுக்கலாம். 1, 2, 3. இப்போது இந்த ரவுண்ட் வந்துட்டு நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் போட போகிறோம். பஃப் ஸ்டிச் முடிஞ்சிச்சு. அடுத்த ரவுண்ட் வந்துட்டு கிளஸ்டர் ஸ்டிச். அதுக்கு இப்போது இந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். கிளஸ்டர் ஸ்டிச்சுக்கு ஹூக் அப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த செயின் இருக்கு இல்லையா, அது மேலே விடலாம்.
விட்டு வெளியில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 இதை மட்டும் வெளியில் இழுத்துக்கலாம். திருப்ப ஒரு தடவை ஹூக் ஒரு தடவை சுற்றி அதே இடத்துல உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் இழுக்கலாம். திரும்ப ஒரு தடவை சுற்றி உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு 2 மட்டும். இப்போ நம்ம ஹூக்கில் 4 லூப் இருக்கு இல்லையா, 4ஐயும் இப்படி ஒன்றா எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு 2 செயின் போட்டுக்கலாம். 1 2 போட்டுட்டு இப்போது அடுத்த கிளஸ்டர் நம்ம ஸ்டிச் எங்கே போட போகிறோம்னா இந்த கேப்பில் போட போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளஸ்டர் ஸ்டிச் மட்டும்தான் இங்கே இது மேலேயே போட்டிருக்கோம். அடுத்த கிளஸ்டர் ஸ்டிச் இது பக்கத்தில் இதுக்குள்ளே போட போகிறோம். இதுலேயும் அதே மாதிரி கிளஸ்டர் ஸ்டிச் ஒரு தடவை உள்ளே விட்டு வெளியில் இழுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் வெளியில் இழுக்கணும். திரும்பவும் சுற்றி அதுக்குள்ளேயே விட்டு நூலை வெளியில் இழுத்துட்டு அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 மட்டும் விட்டணும். திரும்பவும் உள்ளே விட்டு வெளியில் இழுக்கிறப்போ 2 நூலில் மட்டும்தான் இழுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு லூப் கிராப் பண்ணி வெளியில் இழுத்துட்டு செயின் 2 போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி தான் இந்த கிளஸ்டர் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது இந்த நூல் அடுத்தது நீங்கள் மேலே என்ன நூல் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பேக் ஃபுல்லாக என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நூல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அது வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளது இந்த நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது மிச்சம் இருக்கிற பார்ட் என்ன கலரில் உங்களுக்கு வேணும், அதாவது உங்களோட பேக் வந்துட்டு என்ன கலர் காம்பினேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த யான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலுமே. இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 2 3 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு ஹூக் ஒரு தடவை சுற்றி இந்த இடத்துல விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, இன்னொரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா 2 செயின் போட்டுக்கலாம். 1 2 திரும்பவும் சுற்றி அதே இடத்துல எங்கே விட்டோமோ அதே இடத்துல விட்டு இன்னும் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரு டபுள் க்ரோஷே, திரும்பவும் அதே இடத்துல தான் விடுறேன். 2 டபுள் க்ரோஷே, திரும்பவும் அதே இடத்துல 3 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம செயின் 3 போட்டு வைங்க. செயின் 3 போட்டு 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 அப்புறம் 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறமா செயின் 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்துல 3 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இன்னொரு செயின். அடுத்தது இங்கேயும் 3 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3 திரும்பவும் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இங்கேயும் அதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின். 1 2 3. இப்போ அடுத்ததுல ஒரு அதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே போடலாம். 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா 2 செயின் போடலாம். 1 2 செயின் போட்டுட்டு திரும்பவும் இதுக்குள்ளேயே விட்டு 3 டபுள் க்ரோஷே. 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அதில் ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அடுத்தது நம்ம ஒரு 3 டபுள் க்ரோஷே, அதாவது 3 டபுள் க்ரோஷே செயின் போட போகிறோம். அதாவது இப்போது இந்த லைன் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்துட்டு 2 செட்டு வந்திருக்கு இல்லையா, 1 2. இப்போ இங்கே வந்து 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின், 1 2 3. இந்த 3க்குமே வந்துட்டு 3 டபுள் க்ரோஷே செயின் 1 போட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் ஒரு செட்டு போடணும். அதாவது 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின், அப்புறம் இங்கேயும் 3 டபுள் க்ரோஷே செயின் 1, இங்கேயும் 3 டபுள் க்ரோஷே செயின் 1.
ஸோ அடுத்த 3 இதுக்குமே ஒவ்வொரு கேப்லேயும் 3 டபுள் க்ரோஷே செயின் 1 போடணும். 4ஆவதாக வரக்கூடிய இடத்துல இதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே செயின் 2, அதே இடத்துல 3 டபுள் க்ரோஷே. அப்படி பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த இடத்துல இப்படி இந்த முக்கோணம் மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே தானே ஆரம்பித்தோம். ஸோ இது வந்துட்டு 3 சேர்த்துருக்கு இந்த இடம் கார்னர். ஸோ 3 டபுள் க்ரோஷே செயின் 2 போட்டுட்டோம். அடுத்தது 3 டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே. ஸோ 3 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கார்னர் வருது. அதுக்கு 3 டபுள் க்ரோஷே 2 செயின், அதே இடத்துல 3 டபுள் க்ரோஷே போட்டால் நமக்கு இந்த ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. திரும்ப அடுத்த 3 இதுலேயுமே 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 1, அப்புறம் ஒரு கார்னர் வருது. ஸோ அதுமாதிரி நமக்கு மொத்தம் 4 கார்னர் கிடைக்கணும் இல்லையா? இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம போடுறப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த இடத்துல 2 டபுள் போட்டுருவோம் இல்லையா? அதுக்கப்புறமா 2 தான் போடுவோம். இன்னொன்று போடுறப்போ இந்த தையெல்லாம் இப்படி நகர்த்தி விட்டுருங்க. அதை நம்ம செயின் போட்டு இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா? அதை நகர்த்தி விட்டுட்டு அதுக்கிட்ட நம்ம ஒரு செட்டு போட்டுக்கலாம். அதாவது 3 டபுள் க்ரோஷே செயின் 1 போட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். போட்டுட்டு செயின் 1 போட்டுட்டு இது கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கிரானி ஸ்கொயருக்கு மேலே தான் நம்ம பேக் ஃபார்ம் பண்ண போகிறோம் இல்லையா? அந்த பேக்குக்கு எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த கார்னரில் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா? அந்த கார்னர் ஜாயின் பண்ணதை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறதுலேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில், ஓகேங்களா? நம்ம இங்கே தானே போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த கார்னருக்கு வரணும். அதுக்காக இந்த கார்னர்கிட்டையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி பண்ண அதே ஸ்டெப் தான் இனிமேல் இங்கேயும் பண்ண போகிறோம். செயின் 3 பண்ணிக்கோங்க. செயின் 3 பண்ணதுக்கப்புறமா இந்த கார்னர், ஒவ்வொரு கார்னர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கார்னர்லையும் இதே மாதிரி 2 செட்டு வரும். அதாவது 3 டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டபுள் க்ரோஷே செயின் 1, அப்புறம் இங்கெல்லாம் அதாவது 3 டபுள் க்ரோஷே ஒவ்வொரு செட்டு தான் பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 1, 3 டபுள் க்ரோஷே செயின் 1. இங்கே வரப்போ வந்துட்டு 3 டபுள் க்ரோஷே செயின் 2, 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த கார்னரில் மட்டும் வந்துட்டு 3 டபுள் க்ரோஷே செயின் 2, மற்ற இருக்கக்கூடிய எல்லா கேப்லேயுமே 3 டபுள் க்ரோஷே செயின் 1 போட்டு இது உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வேணுங்கிற ஹைட் வரைக்கும் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு வேணுங்கிற ஹைட் அளவுக்கு ஒரு சைடு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தமாக நமக்கு வந்து 2 தேவைப்படும் இல்லையா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு 2 வேணும். இது ஒரு சைடு நான் ரெடி பண்ணது. ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம். கார்னர் மட்டும் பாருங்கள், கார்னர் ஃபுல்லாகவே டபுளாக வந்திருக்கும். 4 கார்னருமே 2 வந்திருக்கும், மற்றெல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஹைட் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். ஃபுல்லாக பார்டர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், டபுள் க்ரோஷே பார்டர் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ அந்த பார்டரை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். செஞ்சோன்னா வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. ஸோ சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்டர் கொடுக்கறதுக்கு வேணுங்கிற ஹைட் அளவுக்கு நீங்கள் கிரானி ஸ்கொயர் பண்ணிவிட்டு பார்டர் கொடுக்கணும். பார்டர் வந்து 2 ரோ கொடுக்கணும். 2 ரோவுமே டபுள் க்ரோஷே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதை எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மேலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த முடிக்கிற இடத்துல 2 டபுள் க்ரோஷே, அதாவது இந்த கேப், இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்லலாம் 2 டபுள் க்ரோஷே வரும் நமக்கு. இப்போது நீங்கள் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷே கொடுங்க. கொடுத்துட்டு இந்த செயின் ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போடணும். சரிங்களா? ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. இதில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல முடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு மேலே தெரியக்கூடிய செயின்ஸ் தெரியுது இல்லையா நமக்கு இங்கே? இந்த செயின் ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டே வாங்க. ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த கார்னர் வருது இல்லையா? இந்த 2 செட்டுக்கு நடுவில் இந்த கார்னரில் மட்டும் 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இருக்கிற எல்லா செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே. அப்புறம் இந்த கார்னர் வரப்போ 2 டபுள் க்ரோஷே, இந்த கேப்பில் மட்டும் 2 டபுள் க்ரோஷே,
ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் crochet, கார்னரில் 2 திரும்ப செயின். அதே மாதிரி இது ஃபுல்லாக கவர் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டுங்கிற ஹைட்டில் கிடைக்கும். இப்போ நான் இதில் ஒரு ரவுண்ட் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் 2 ரவுண்டு போட்டுட்டு 2 செட்டையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இந்த பேக் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதை என்ன பண்ணேன் அப்படின்னா 2 சைடுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் 2 பீஸ் வேணும் இல்லையா, 2த்துலேயுமே 2 ரோ வந்துட்டு நான் டபுள் crochet போட்டிருக்கேன். நம்ம அந்த கிரானி ஸ்கொயர் போட்டதுக்கப்புறமா 2 ரோ வந்து டபுள் crochet போட்டிருக்கேன். போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வைக்கிறப்போ நல்ல பகுதி இருக்கு இல்லையா, எது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்போ பேக் சைடு எடுத்துக்கோங்க. 2 பேக் சைடையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 2 ஃப்ரண்ட் சைடு, இதில் தான் ஃப்ரண்ட் சைடு இல்லையா, இது 2 ஃப்ரண்ட் சைடையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கார்னர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியதான். எல்லா தையல்களையும் சேர்த்து இந்த ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் சேர்த்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வர வேண்டியதான், வேறு எந்த வேலையுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க 3 பக்கமும். போட்டுட்டு இப்படி பேக்கை திருப்பி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதோட போதும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கூட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து வார் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படியே போதுன்னா. இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்துட்டு சிங்கிள் crochet ஒரு 3 ரவுண்டு போட போகிறேன். அப்போ தான் இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நீட்டான லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி நீங்கள் சிங்கிள் crochet போடுறதா இருந்தால் அது எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள், நான் வந்து இப்படி கார்னரில் 2 தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கார்னரில் நூல் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet ஒரு செயின் போட்டுக்கோங்க சேவ் பண்ணுறதுக்காக. இப்போது பண்ண அதே இடத்துல ஒரு சிங்கிள் crochet போட்டுடலாம். போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி திருப்பிக்கோங்க. ஏன்னா இதுதானே ஃபஸ்ட் இடம். இதில் இப்படி திருப்பிட்டு இங்கே ஒரு தையல் இருக்குது பாருங்களேன். இங்கே ஃபஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு தையல் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு தையல் இருக்குது. இப்போ இது 2ஐயும் சேர்த்து நம்ம ஒரு சிங்கிள் crochet போட போகிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தையலையும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தையல் இது தானே, அதை 2ஐயும் சேர்த்து ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு இப்போ இந்த சிங்கிள் crochet மேலே நீங்கள் ஒரு இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet நம்ம போட போகிறோம். சரிங்களா, இந்த லைன் ஃபுல்லாக ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த கார்னர் திரும்பவும் இன்னொரு கார்னருக்கு வரும் இல்லையா, இந்த கார்னருக்கு வரப்போ இந்த கடைசி தையல், அதாவது இந்த ரோவில் இருக்கக்கூடிய கடைசி செயின் உள்ளே விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ரோவில் இந்த பக்கம் கடைசியில் ஒரு செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் விட்டு இது 2ஐயும் சேர்த்து ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரோ ஃபுல்லாகவே சிங்கிள் crochet தான் போட்டுட்டு எப்பொழுதும் போல தான் இங்கே ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கோம், அதை எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி சிங்கிள் crochetன்னு ஒரு 2 அல்லது ஒரு 3 ரோ போடலாம். ஸோ எத்தனை ரோ வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எத்தனை ரோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ரோக்கு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கில் வந்துட்டு நான் இது கொஞ்சம் ஸ்டாப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாப் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம வந்து கிராஸ் பேக்காக தான் போட போகிறோம் இல்லையா, அப்போது கிராஸாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு செயின் தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து செயின் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு செயின் விட்டுட்டு 2வது செயினில் ஒரு 3 ஹாஃப் டபுள் crochet போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா செயின்லேயும் டபுள் crochet போட்டுட்டு திரும்ப லாஸ்ட் செயின் வரும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 3 ஹாஃப் டபுள் crochet மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் crochet போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நமக்கு ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோதான் பேக். இதுக்கு வந்து நான் சின்னதாக வந்துட்டு வளையம் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த வளையம் கிடைக்கல, மோஸ்ட்டாக வந்து நம்ம எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸுமே அது கிடைக்கிது. அப்படி உங்களுக்கு அந்த வளையம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்பொழுதும் போல் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் இதை தனியாக செஞ்சு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ஹேண்டில் வந்து ரெடி ஆகிடும். இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.